மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி என்பது அந்த ராசிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. இதனுடைய அதிபதி புதன். இந்த குருவுக்கும் புதனுக்கும் உள்ள ஒரு பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உடையவன் 10ஆம் இடத்துக்கு உடையவன். அதாவது 7ஆம் இடத்துக்கு உடையவனாக திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரகத்துவம், குழந்தை பிறப்பது அதுக்கும் அதிபதியாகவும், 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது தொழிலுக்கு அதிபதி. அப்போது அவருடைய நேச்சுரல், அதாவது அவருடைய இந்த காரகத்துவம் அப்படின்னு எடுத்து பார்த்தா லாபம். அப்போ தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதி குரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர், இந்த உலகத்தில் வாழறதுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த குரு இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் அவர் பாதகாதிபதி என்றும் வர்ணிக்கப்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். இதெல்லாம் பாதகாதிபதி என்பதால் அந்த பாதகத்தன்மை உடையது, பாதகம் ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் உண்டு. அப்போ இந்த குருவானவர் 3ஆம் இடத்திற்கு போகும்பொழுது அது ஒரு மறைவு ஸ்தானமாக இருக்கிறது. அப்போ கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? வில்லனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் கஷ்டம். இப்போது பேட்டை தாதா இருக்கார், ரொம்ப பவர்ஃபுல்லு, போலீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பேட்டை தாதாவே ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு முக்கியமாக அந்த போலீஸ் அதிகாரிகள் திறமையாக செயல்படுறாங்க, அவருக்குமே உடம்பு முடியல, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காரு. அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது எல்லாரும் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. என்னென்னா இந்த அடக்குமுறை என்பது அராஜகமான அடக்குமுறை என்பது அடங்கி போச்சுன்னாலே நல்ல விஷயம் தானே. அதுபோல் இந்த குரு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு தன் தன்மையிலிருந்து மாறி பாதகத்தன்மையை அதிகமாக விளைவிக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பது இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய அளவில் அமைஞ்சுடுறது. அதனால் இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம பார்க்கும் பொழுது தீமைகள் என்பது சற்று குறைவாகவும், குரு பார்வையினால் வரக்கூடிய நன்மைகள் நிறைவாகவும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். இப்பொழுது குருவினுடைய பார்க்கக்கூடிய இடங்கள், அதனால் வரக்கூடிய பயன்கள் என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7 என்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் தொழிலில் வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு, அதே மாதிரி திருமணம். இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் நீண்ட நாட்களாக நடக்காதவர்களுக்கு திருமணம் என்பது நிச்சயிக்கப்படும். உங்களுக்கு தகுந்த நல்ல மாப்பிள்ளை சேருவார், இல்லை பெண் உங்களுக்கு கிடைக்கும். அந்த திருமணம் என்பது மனமொத்த ஒரு நிலையில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நிலை மாறும். இப்போ போய் நீங்கள் வீட்டில் சொல்லும் பொழுது அவங்க யோசிப்பாங்க, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஒத்துப்பாங்க கல்யாணத்துக்கு. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு இனிய சூழல் ஏற்பட்டு புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே நல்லபடியாகவே அமையும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடமான பாக்கியத்தை அவர் பார்க்கும் பொழுது தெய்வ கடாட்சத்தை அவர் உங்களுக்கு பெற்று தருகிறார் என்று பொருள். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி, தெய்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் நிறைந்தே காணப்படும்னு சொல்லலாம். அப்போ சிறப்பான வெற்றிகளை காத்திருக்கின்றன அப்படின்னா அதில் பொய் இல்லை. சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தெய்வ கடாட்சம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையும். அதற்கு அடுத்தபடியாக அவர் பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான இடம். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது அது லாபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்று அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவில் சிறப்பாக அமையப்பெற்ற ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முன்னேற்றங்கள் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். நம்ம உழைப்பதே லாபத்திற்காகத்தான்.
அந்த லாபம் என்பது அமையிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் அமைந்து உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அதனால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் கேஷ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் பணம் வந்து சொத்துக்களாகவும் வீடுகளாகவும் இந்த மாதிரி ஆபரணங்களாகவும் அமைய இருக்குமே தவிர அதனுடைய பயன்பாடு, அதாவது லிக்விடிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது இந்த நிலையில் நம்ம அந்த சாரத்தை பார்க்கலாம். இப்பொழுது அந்த சாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஒன்று பூதாகரமாகும், இல்லை அந்த பிரச்சனைகளிலிருந்து மாற்றம் வருவதற்கான ஒரு அறிகுறிகள் பிறக்கும். அதாவது சுருக்கமாக சொன்னால், நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் பலிதமாகும், வேலைகள் மாறும். இருக்கக்கூடிய வேலையில் ஒரு தேக்க நிலை தான் ஏற்படும். சில நேரங்களில் இந்த வேலையை நான் ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன் என்ற ஒரு சலிப்பு கூட தட்டக்கூடிய ஒரு காலகட்டம், முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் சிறப்பான செயல்பாடு என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அடுத்து டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் முடிய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னா, சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படும், மனதுக்கு இனிய நிகழ்வுகள்லாம் நடப்பதால் மனசில் சந்தோஷமும் குதூகலமும் குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் அது அமைகிறது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா, மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கோ, அதுவும் இல்லாமல் ஒரு மாற்றங்கள், நீங்கள் சில மாற்றங்களை எதிர்பார்த்து சில முயற்சிகள்லேருந்து விடுபடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதான் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு நன்மைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. அதோடு இல்லாமல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான நல்ல சாதகமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு நிலையும் தென்படுகிறது. இதற்கு பிறகு பார்த்தோன்னா மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி அந்த கடைசியில் அவர் வெளியேறக்கூடிய அந்த காலகட்டம் என்பது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல், இந்த நேரத்தில் குரு நேர்முகத்தில் செல்லும் பொழுது காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படுவது, வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவது, உடல்நல கோளாறுகள் தீர்வது, தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவது, மேலும் மேலும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடப்பது போன்ற நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும். உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாகும். பல வெற்றிகளையும் நிறைத்து தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலையை குரு பயிற்சி என்பவர் உங்களுக்கு தருகிறார். அதனால் இது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி உங்களை பொறுத்தவரையில். எல்லாரும் சொல்லுவாங்க குரு என்பவர் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போது பிரச்சனைன்னு. ஆனால் உங்களுக்கு அது அப்படி அல்ல. என்ன காரணம்னா, குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவதால் அவர் மறைவது என்பது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். அதனால் பல விதங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சுபங்களை எல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.